Hi, welcome to Rethika's Just My Way. Last time என்னோட ஆயுர்வேதிக் full series பார்த்து நிறைய comments போட்டிருந்தீங்க. நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்றீங்க. I'm very happy. இன்னொரு சின்ன ஒரு ரெமெடி, குவிக் ரெமெடி ஆர் நீங்க ஒன்று வச்சுக்கலாமே, குவிக் ஃபிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த ஐலாஷஸ் ரொம்ப தின்னா இருக்கு, ஐப்ரோஸ் ரொம்ப தின்னா இருக்கு. Can you believe ஐலாஷஸும் வியூ ஃபால் ஆகும், ஹேர் ஃபால் ஃப்ரம் ஐலாஷஸ் கூட ஆகுறது அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஹவு டு ஸ்ட்ரெங்தன் யோர் ஐலாஷஸ் அண்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் ஐப்ரோஸ். இப்போ ஐப்ரோஸ் நீங்கள் என்னோட பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் நாட் ஐப்ரோ பென்சில் நான் வரையலை. எனக்கு இங்கே வந்து ஒரு கட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல, எனக்கு ஒரு சின்ன ஒரு கட் இருக்குது. நான் சின்ன குழந்தையில போய் ஒரு இடிச்சுட்டேன், அதனால ஐ ஹாவ் அ கட். அதை கூட நான் இப்போ மறைச்சிக்கல. அண்ட் ஆஸ் யூஷுவல் என் ஃபேஸில் வந்து நான் காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டுமே போட்டிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ ஹவு மை ஐப்ரோஸ் லுக் அண்ட் ஹவு மை ஐலாஷஸ் லுக். ஓகே, ஐ ஹவ் நாட் புட் எனி மஸ்காரா இன் மை ஐலாஷஸ். ஸோ இந்த ஐலாஷஸ் திக்கன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Simple small remedy which I want to give you, and it's a quick fix for growing beautiful eyelashes and have a nice lovely thick eyebrows. ஏன்னா ஐப்ரோஸ் அழகாக இருந்தால் நம்ம கண்ணே கொஞ்சம் டிஃபைண்டாக தெரியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டிப் ஒன்று தரேன். மஸ்காரா என்ன கேட்பீங்க, மஸ்காரா போட்டால் ஐலாஷஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாத ரித்திகா, அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? அதானே யோசிக்கிறீங்க. சத்தியமாக அது இல்லை. இப்போ நான் இந்த மஸ்காரா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, என்னோட மஸ்காரா டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரை மஸ்காராவை எடுத்துக்கோங்க. இந்த ட்ரை மஸ்காரா, அதாவது நம்மளுக்கு இந்த ஆயிடுச்சு, என்னோட மஸ்காரா இஸ் எம்டி. இப்போ இந்த மஸ்காரா பாட்டில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொல்கிற ஒரு குவிக் டிப்புக்கு, இந்த மஸ்காராவில் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேக் அ கேஸ்டர் ஆயில். பிராண்டு பார்க்காதீங்க, எந்த கேஸ்டர் ஆயில், நல்ல கேஸ்டர் ஆயில், ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்குதோ அந்த கேஸ்டர் ஆயிலை அப்படி எடுத்து ஒரு இங்க் ஃபில்லராலேயோ இல்லை கேஸ்டர் ஆயிலை அப்படியே உங்களோட மஸ்காரா உள்ள போட்டுக்குங்க. இந்த ஆர்கானிக் மஸ்காராவை இங்க் ஃபில்லரால் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்படி ஒரு 3-4 ட்ராப்போ ஏதோ ஒன்று அது உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, வாட் யூ கேன் டூ இஸ், இந்த மஸ்காரா இருக்கு இல்லையா, இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நம்மளோட ஹேருக்கே நான் நிறைய ரெமெடிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேஸ்டர் ஆயில் கொடுத்துருப்பேன். இந்த மஸ்காரா பாட்டில் என்ன பண்ணுங்கன்னா, ப்ளீஸ் ஒரு தடவை கழுவி அதை வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வைங்க, இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சர். வெயிலில் டஸ்ட் படக்கூடாது. ஏன்னா இது கண்ணுக்கு மேலே போட போகிறீங்க, ஐலாஷஸில் போட போகிறீங்க, ஐப்ரோஸில் போட போகிறீங்க. ஸோ நீங்கள் எதை என்ன பண்ணணும்னா, நம்ம நீட்டாக டஸ்டி ஏரியாவில் நீங்கள் வச்சு அது உள்ளெல்லாம் டஸ்ட் போகாமல் ஃபேன் அடியில் நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் அடியில் வச்சுட்டு தின் டவல் ஆர் ஒரு மஸ்லின் கிளாத், இட்லி துணி அந்த மாதிரி ஒன்றுத்தில் சும்மா அதை டஸ்ட் படாமல் நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னா காய வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேன் அடியிலேயே நல்லா டோட்டலாக ஒரு 2 நாளைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அப்புறமா அதுக்குள்ளே இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் நான் இப்போ போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் ஐலாஷஸில் டெய்லி நைட், அதாவது எவ்ரி நைட் இப்படி ஐலாஷஸ்லையும் போட்டுக்கோங்க. ஈவன் யுவர் அண்டர் ஐலையும் போட்டுக்கலாம், அந்த கீழே இருக்கிற லேஷஸ்லையும் போட்டுக்கலாம். அண்ட் உங்கள் ஐப்ரோஸ் இதே யூஸ் பண்ணி உங்கள் ஐப்ரோஸ் நீங்கள் வந்து யூ கேன் சி ரிசல்ட்ஸ் இன் 15 டேஸில். உங்களுக்கு உங்கள் ஐப்ரோஸ் திக்காகிறதும் தெரியும், ஐலாஷஸும் உங்களுக்கு நல்லா இதாகிறது தெரியும். அப்படியே ஷேப் பண்ணிவிடுங்க. அப்படியே வாட் யூ ஷுட் டூ இஸ் ஷேப் யூ ஐப்ரோஸ் வித் திஸ். இது பாருங்கள், நான் இப்படி நல்லா எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் யூஸிங் இட் டு ஐலாஷஸ். ஐம் டூயிங் இட் ஸ்ட்ரெயிட் இன் டு த கேமரா. நீங்கள் நல்லா கண்ணாடி பார்த்து அழகாக பண்ணிவிட்டு இப்படி உங்கள் ஐப்ரோஸை ஒரு 2 தடவை ஒரு நல்லா மசாஜ் பண்ணி ஆசையாக அன்பா அது போட்டுக்கோங்க தினமும். அண்ட் யூ ஓன்ட் பிலீவ், 15 டேஸில் உங்களுக்கு இந்த எங்கெங்கே உங்களுக்கு ஸ்கேண்டியாக இருக்கோ அங்கங்கே முடி வளரும். இது வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டுக்கே அவ்வளோ நல்லது. நீங்கள் நெக்ஸ்ட் டே குளிக்க போகிறீங்கன்னா தயவு செய்து உங்கள் ஃபோர்ஹெட்லேயே போட்டுக்குங்க. அப்படி இல்லையா, டெய்லி மறக்காமல் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா 100% நான் சொல்கிறேன், உங்களோட ஐப்ரோஸும் உங்களோட ஐலாஷஸும் கீழையும் மேலேயும் ரெண்டுமே சொல்கிறேன் திக்கன் ஆகும்.
உங்களுக்கு தூக்கம் வரலனா நல்ல கேஸ்டர் ஆயில் இருந்தால் கண்ணுக்கும் போடலாம். அவ்வளோ குளிர்ச்சி, அவ்வளோ நல்லது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் திஸ் ஸ்மால் குவிக் ஃபிக்ஸ் தட் ஐ ஹவ் given to have a lovely arched black lovely eyebrows and nice beautiful eyelashes. ஸோ இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேரை வந்து இந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, what should I do? I want to have longer eyelashes and lovely eyebrows. So I've given you this remedy, and keep following me on Rethika's Just My Way, and don't forget to like, share and subscribe me. Thank you.